ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் தீபிகா. வெல்கம் பேக் டு அ சேனல் திஸ் ஃபேரி டேல் லைஃப். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 6 ஆஃப் துபாய் vlog சீரிஸோட பார்ட் 2 கண்டினியூஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்துட்டு மார்னிங் வந்துட்டு ஆஃப்டர்நூன் வந்துட்டு நம்ம வந்து மிராக்கிள் கார்டன் பார்த்து முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குளோபல் வில்லேஜ்க்கு வந்திருக்கும் துபாயில். குளோபல் வில்லேஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்னிவல் நடக்கும், ஈவெண்ட்ஸ் நடக்கும், ஃபுட், ஷாப்பிங் எல்லாமே வந்துட்டு நிறைய கான்சர்ட்ஸு இதெல்லாமே ஒரே பிளேஸில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 90 கண்ட்ரீஸ் வந்து இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் 6 மாதம் வரைக்கும் வந்துட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்டோபர் ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஒரு ஏப்ரல் மந்த் வரைக்கும் வந்துட்டு இது போய் முடியும். ஆக்சுவலி இந்த 2021 to 2022 வந்து பார்த்திங்கன்னா 26th சீசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2020 அவங்க 25th அதாவது சில்வர் ஜூப்ளியே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு கண்ணில் வந்துட்டு ரொம்ப நாளாக அது ட்ரை பண்ணோம் அப்படின்னு ஆக்சிடென்ட்ல இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் தான். ஸோ டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் வந்துட்டு இந்த ஃபன் ப்ளேலாம் வந்து பண்ணுவாங்க. ஒரு ஸ்கூப்புக்கு வந்து இந்த மாதிரி ஃபன் ப்ளே இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மினிமம் வந்துட்டு 2 ஸ்கூப்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் எனக்கு எப்போவுமே பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து நான் பிக் பண்ணிக்கிட்டேன். டு பி வெரி ஹானஸ்ட், நம்ம நினச்ச மாதிரி நம்ம எதனாலும் நம்ம வாங்கவே முடியாது ஆக்சுவலி. பிகாஸ் அவ்வளோ ப்ரைஸி நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. இது டூ மச் காஸ்ட்லியாக இருக்கும் இது எல்லாமே. அண்ட் இது மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்கும், லைக் ஈரான், ஈராக், அப்புறம் வந்துட்டு பாகிஸ்தான், அதுக்கப்புறம் இந்தியான்னு தனியாக இருக்குது, அண்ட் குவைத் இருக்குது, அண்ட் மஸ்கட் இருக்குது, மெக்சிகோ இருக்குது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், 90 கண்ட்ரீஸ் வந்து இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்னிவல் மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். லைக் இப்போ ஒரு கண்ட்ரிக்குள்ளே நம்ம போனோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம குவைட்குள்ளே போனோம் அப்படின்னா குவைட்லேருந்து அவங்களோட திங்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. லைக் இப்போ வந்துட்டு அங்கே இருக்கிற ட்ரெஸ் ஆகட்டும், அங்கே இருக்கிற டேட்ஸ் ஆகட்டும், அங்கே இருக்கிற ஃபுட்வேர் ஆகட்டும், லைக் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் கான்சர்ட்ஸும் அப்பப்போ நடத்துவாங்க. லைக் இப்போ நம்ம குவைட்டுக்கு வந்துட்டு டைரெக்டாக ஃப்ளைட் ஏறி போகணுன்னு அவசியமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னா குவைட்டுக்கே நம்ம போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே அந்தந்த மாதிரி இருக்கும். அண்ட் முக்கியமாக எனக்கு பிடிச்சது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காக்குள்ளே போகவே முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி யூகேயில் இருக்கிற அந்த டெலிஃபோன் பூத் மாதிரி ரெப்ளிகாலாம் வச்சுருந்தாங்க. தட் வாஸ் ஸோ இம்ப்ரெசிவ். ஸோ கிட்டத்தட்ட அந்த ஐஃபில் டவர் கூட இருந்துச்சு. அண்ட் ஆக்சுவலி டு பி வெரி ஹானஸ்ட், நான் பக்காவாக இது வந்து வீடியோ எடுக்கல. எனக்கே தெரியும் லைக் நான் வந்து ப்ராப்பராக ஷூட் பண்ணல, எதர் எக்ஸ்போக்காகட்டும் அண்ட் இந்த நாள் ஆகட்டும். ஏன்னா நான் அவ்வளோ டயர்டாகிட்டேன். பிகாஸ் காலையில் நாங்கள் வந்து தனியாக வர அந்த மால் ஆஃப் எமிரேட்ஸ்க்கு போய் பர்சனல் ஷாப்பிங் பண்ணோம் இல்லையா. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் உடனே வந்து மிராக்கிள் கார்டன்லேயும் போய் நடந்தோம். அப்புறம் இந்த குளோபல் வில்லேஜில் சொல்லவே தேவையில்ல, அது உள்ளே போயிட்டு வெளில வரதுக்குள்ளே என் காலே போயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் அங்கே வந்துட்டு தேங்க்ஃபுல்லி ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபுட் கார்னர் அப்படின்னு சொல்லலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோசை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அண்ட் ஆக்சுவலி வந்துட்டு அங்கே நிற்க கூட இடம் கிடையாது. அந்தளவுக்கு வந்து ரஷ்ஷாக இருந்துச்சு. நான் சொன்னேன் பார்த்திங்களா ஸ்டார்டிங் ஆஃப் இந்த விலாக்லேயே நிறைய விலாக் நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதம் வந்துட்டு எல்லாமே முடிய போகுது, மார்ச் மாதம் 2022 எல்லாமே முடிய போகுதுன்றதுனால எங்கேருந்து கூட்டம் வருது தெரியல, அவ்வளோ கூட்டம் எல்லாருக்குமே வந்துட்டாங்க. அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ என்னால் ப்ராப்பராக கவர் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப ஃபஸ்ஸியாக இருந்தேன். எப்படா கார் வரும் ஏறி போகலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஆகிடுச்சு என் கால் நடந்து. பட் லைக் ஆஸ் ப்ராமிஸ் நான் உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக எல்லாமே கொடுக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ குளோபல் வில்லேஜ் வந்து பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் நம்ம பண்ண முடியும். அண்ட் ரைட்ஸ்லாம் இருந்துச்சு இந்த எக்ஸிபிஷன். நம்ம நாட்டிலலாம் ரங்கராட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் அட்வென்ச்சரஸான ரைட்ஸ்லாம் இருந்துச்சு. அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து நைட் லைஃப்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நல்லா பட்டாஸ்லாம் வச்சு ஒரு நல்ல கார்னிவல் மாதிரி லைக் செலிப்ரேட் பண்ணாங்க. அவங்க நாட்டை வந்து அவங்க பயங்கரமாக வந்து லைக் எல்லாமே ப்ரொமோட் பண்ணுறதாகட்டும். ஏன்னா அவங்க நாட்டோடைய அந்த எக்கானமியே பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி டூரிஸ்ட் இல்லையா. ஸோ அதனால் எவ்வளோ நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமோ எல்லாமே அவங்க தி பெஸ்ட் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி குட்டி லைட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ குளோபல் வில்லேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. அண்ட் அந்த அன்னைக்கு டே 6 வந்து ரொம்பவே கொஞ்சம் டயர்டாக தான் போச்சு. ஆக்சுவலி எல்லா நாளுமே ரொம்ப டயர்டாக தான் போச்சு. அந்த நாள் இன்னும் ரொம்பவே டயர்டாக போச்சு. நடையோ ராமா மாதிரி தான் நடந்துட்டு இருந்தோம். அண்ட் எஸ் அவ்வளோதான். அந்த தோசை வந்து அங்கேயே சாப்பிட்டோன்றதுனால கொஞ்ச நேரம் இந்த நைட் லைஃப் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி உட்கார கூட இடம் இல்லை, டு பி வெரி ஃப்ரேங்க். அதனால தான் இன்னும் ரொம்ப நான் கிராங்கி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கார் வந்த உடனே கார் ஏறிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி அப்படியே நான் ஃப்ளாட் ஆகிட்டேன். அவ்வளோதான். இந்த நாள் வந்து இப்படி தான் போச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக போயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போட்டு எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ நாங்கள் எல்லாரும் டே 7 vlogல வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர்.
Thanks a lot for watching. Bye. Don't know where you are, 'cause you're not here. It's been way too long.